வீடியோவில் காணப்படும் AI குரல் குளோனிங் தொழில்நுட்பத்தின் மூலம் பிரபலமான ஒருவரினுடைய குரலில் நமக்கு வேண்டிய கருத்துக்களை வெளியிடுவது சட்டவிரோதமான செயலாக பார்க்கப்படுகிறது. வேடிக்கையாக இதுபோன்று AI குரல் குளோனிங் செய்யப்படுவதை தவிர்த்து அந்த தொழில்நுட்பத்தை மோசடிக்கு பயன்படுத்துவது தற்போது அதிகரித்து வருகிறது. பொதுவாக டீப்ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீடியோக்கள், புகைப்படங்களில் பிரபலங்களின் முகத்தை ஆள்மாறாட்டம் செய்யும் குற்றம் பரவலாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் அதே தொழில்நுட்பத்தின் மூலம் AI குரல் குளோனிங்கை கொண்டு சாதாரண மக்களை ஏமாற்ற சைபர் கிரைம் கும்பல் களமிறங்கியுள்ளது. மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளும் இந்த மோசடி கும்பல் நமக்கு நம்பகமானவரின் குரலை குளோனிங் செய்து பேசுகின்றனர். தாம் நெருக்கடியான சூழலில் உள்ளதாக எதிர்முனையில் பேசும் அந்த நபர் நமது அவசர உணர்வை தூண்டி பணம் பறிப்பதையே நோக்கமாக கொண்டு நமக்கு வேண்டப்பட்டவரின் குரலில் பேசுவார். நாமும் அந்த குரலை நம்பி பணத்தை அனுப்பிவிட்டால் சைபர் மோசடிக்கு இரையாகிவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். ஆம், இந்த மோசடி எவ்வாறு நிகழ்கிறது? ஆள் மாறாட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் நபரின் குரலை சமூக வலைதள வீடியோக்கள் வாயிலாக மோசடி கும்பல் சேகரிக்கிறது. பின்னர் அந்த நபரோடு தொடர்புடையவர்களின் விவரங்களை சேகரித்து சமூக வலைதளங்கள் வாயிலாகவே கூட வாய்ஸ் காலில் அழைக்கின்றனர். உள்ளுணர்வு மற்றும் உணர்ச்சி நுணுக்கங்களை நம்பத்தகுந்த வகையில் AI குரல் குளோனிங் வாயிலாக பிரதிபலித்து UPI போன்ற மிக வேகமான பண பரிவர்த்தனை முறைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இவர்கள் பணம் பறிக்கின்றனர். தங்களுக்கு வேண்டப்பட்டவர் அழும் குரலில், கெஞ்சும் குரலில் பேசும்போது மனமிறங்கி பலரும் பணத்தை இழந்து விடுகின்றனர். இதுபோன்ற மோசடிகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள சைபர் கிரைம் கூடுதல் காவல்துறை இயக்குனர் சஞ்சய்குமார் மக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். இதுபோன்ற இக்கட்டான சூழல்களில் மறுமுனையில் பேசுபவரின் அடையாளத்தை எப்போதும் சரிபார்க்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். தெரியாத எண்களிலிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகள் அல்லது செய்திகளை பெறும்போது எச்சரிக்கையாக இருக்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதுபோன்ற மோசடிக்கு யாரேனும் ஆளாகி இருந்தால் உடனடியாக சைபர் கிரைமின் கட்டணமில்லா உதவி எண்ணான 1930 டயல் செய்து புகாரளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்லது www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தில் புகாரை பதிவு செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.